நம் நாட்டு கொடியை உயிர் கொண்டு காத்த நம்மவர் இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்தாரு. ஆனா கையில் இருந்த தேசிய கொடியை மட்டும் விடவில்லை. திருப்பூர் குமரன் சாதாரண நெசவாளி. ஆனால் மகாத்மா காந்தியின் ஒத்துழைமையின்மை இயக்கத்தில் ஈடுபட்டு இளைஞர்களை ஒன்றிணைத்து தேசபந்து இளைஞர் மன்றம் என்ற அமைப்பை தொடங்கி மக்கள் மனதில் விடுதலை உணர்வை தூண்டினார். காந்தியின் ஒத்துழைமையின்மை போராட்டத்தில் தலைவனானார். திருப்பூர் குமரன் 27 வயதிலேயே வீர மரணம் அடைந்த தேசபக்தர். 1932 ஜனவரி ஊர்வலத்தில் பங்கேற்ற போது போலீசாரின் அடியில் உயிர் பிரிந்தது. ஆனாலும் அவர் கையில் இருந்த தேசிய கொடியை இறுதி சுவாசம் வரை விட்டதே இல்லை. இறந்த உடலிலும் கொடி இருந்தது. அவருடைய தியாகம்தான் நம்மை இன்று சுதந்திரமாக வைத்திருக்கிறது. அதற்காக தான் கொடி காத்த குமரன் என்ற பட்டம் தமிழரின் மண்ணில் தோன்றியது. அதனால்தான் இன்றும் பள்ளி, நாணயம், சிலைகள் அனைத்திலும் அவருடைய பெயர் ஒளி விட்டுக் கொண்டே இருக்கிறது. விடுதலை என்றால் திருப்பூர் குமரனின் நிழல் இருக்கும். அவருக்காக ஒரு லைக், ஒரு வீர வணக்கம் இடுங்க. இந்த மாதிரியான வீரர்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நல்லத பரப்புவோம்.